இந்த வீடியோவில் கேப்பிலாரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேப்பிலாரிட்டி அப்படின்றது ஒரு தின்னாக இருக்கிற ஒரு ஹோல் வழியாக லிக்விட் எப்படி ரைஸ் இல்லைன்னா ஃபால் ஆகுது அப்படின்றது தான் என்னது கேப்பிலாரிட்டி. ஸோ அந்த டியூப் பேர் கேப்பிலரி டியூப் சொல்லுவோம், அதை கேப்பிலாரிட்டி இல்லைன்னா கேப்பிலரி ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பீக்கர் கன்சிடர் பண்ண போகிறோம். அதில் வாட்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு லிக்விட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் ஒரு கேப்பிலரி டியூபை வைக்க போகிறோம். ஸோ அப்போ வாட்டர் என்ன ஆகும், ப்ரெஷர்னால் சர்ஃபேஸ் டென்ஷன்னால் மேலே அவங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சர்டன் ஹைட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு நின்றும். ஸோ அதில் ஒரு மெனிஸ்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்பிலரி டியூபோட ரேடியஸ் ஆர். ஸோ வாட்டருக்கு டென்சிட்டி ரோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு 2 காம்பனன்ட்ஸ் அப்ளிக்க போகிறோம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பனன்ட் டி காஸ் தீட்டா. ஸோ 2 சைடுமே அதோட வால்ஸில் இருக்கும். அதே மாதிரி வெர்டிக்கல் காம்பனன்ட் டி சைன் தீட்டா. அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸில் ஆக்சுவலாக இருக்கிறது என்னென்னது, உங்களுக்கு டி காஸ் தீட்டா மட்டும்தான் இன்ட்டு அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஸோ அதெல்லாம் நீங்கள் டயக்ராமில் கொடுத்துருப்போம். ஸோ 2 சைடுமே டென்ஷன் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டென்ஷனோடைய வேல்யூ ஆக்சுவலாக நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ n is equal to t அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அப்போ இங்கே இருக்கிற வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் இருக்கிற அந்த வால்யூம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹோலாக இந்த இடத்துல இருக்கிற வால்யூம் ப்ளஸ் ஸோ இந்த ஹைட்டில் மட்டும், அதாவது அதோட ரேடியஸ் சைஸில் இருக்கிற இந்த ஷேப்புக்கு மட்டும் வால்யூம் மைனஸ் உங்களுடைய இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் ஃபார்மாக இருக்கா, அந்த ஹெமிஸ்பியரோடைய வால்யூம். ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் இது என்னது, வால்யூம் ஆஃப் லிக்விட் காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஹைட் ஹச். ஹச்ன்ற ஹைட் இருக்கிற அந்த லிக்விட் காலமோடைய வால்யூம். ஸோ ஃபார்முலா என்னது, πr² ஹச் ப்ளஸ் அடுத்து என்ன எழுதணும், அதே மாதிரி தான் வால்யூம் ஆஃப் லிக்விட் காலம் ரேடியஸ் ஆர் தான் இருந்தது மாதிரியேவும், பட் இங்கே ஹைட்டுமே ஆர் தான். ஸோ அந்த ஹச் இருந்த இடத்துல திரும்ப ஆர் போட்டிருக்கோம். ஸோ πr² ஹச் ப்ளஸ் πr² இன்ட்டு ஆர். ஃபைனலாக இந்த வேல்யூவை எதுலேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்லேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2/3πr³. ஸோ இப்போ இங்கே r² இன்ட்டு r³ போட்டுக்கலாம். ஸோ πr³ 2 இடத்துலையுமே இருக்குது. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 வரும். ஸோ 3 - 2/3 π இன்ட்டு r³. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா πr³/3 கிடச்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் πr² ஹச் இருக்குது. ஸோ நம்மளுடைய வாட்டர் வந்து உங்களோட லிக்விட் காலமில் மேலே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு எது தான் காரணம், உங்களுடைய அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் காரணம். ஸோ 2πr இன்ட்டு டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு மேலே இருக்கிற அந்த வால்யூமுக்கு ஈக்குவல், வால்யூம் இன்ட்டு ரோ ஜி. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபோர்ஸோட வேல்யூ. ஸோ இதுலேருந்து நமக்கு டி தான் வேணும், டென்ஷனோடைய வேல்யூ தான் டெரைவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த ஹோல் டேர்ம்ஸையும் இந்த சைட் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ πr 2 கேன்சல் அவுட் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, ஆர் இன்ட்டு ஹச் ப்ளஸ் r/3 ரோ g/2 காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது கேப்பிலரி ஆக்ஷன் எதில் நடக்குது, உங்களுடைய ஹேரை விட தின்னாக இருக்கிற ஒரு சைஸில் இருக்கிற ஒரு டியூப். ஸோ அதில் ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆரே ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். அப்போ r/3னா இன்னும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த r/3யை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, RH ரோ g/2 காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். அதுலேருந்து ஹச்சோடைய வேல்யூ தான் நமக்கு வேணும், எவ்வளோ தூரம் அந்த கேப்பிலரி டியூப்பில் வாட்டர் ரைஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ 2t காஸ் தீட்டா ரோ gr. ஸோ இதில் ஆர் நமக்கு டியூபை வச்சு எது இண்டிகேட் பண்ண முடியும், ஆர் ரேடியஸ் மட்டும் தான் இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ கேப்பிலரி டியூப்பில் கேப்பிலரி ஆக்ஷன் நடக்கும்போது வாட்டர் லெவல் எதை டிபெண்ட் பண்ணி ரைஸ் ஆகும் அப்படின்னா அதோட ரேடியஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரேடியஸ் தின்னாக இருக்க உங்களுடைய வாட்டர் லெவலோடைய ஹைட் வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளோட பிளட் வெசல்ஸோடைய ரேடியஸ் தின்னாக இருக்கிறதுல பிளட் வேகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ சீக்கிரமாக ரைஸ் ஆகும். ஸோ இங்கே ஹைட் ஆஃப் capillary rise is inversely proportional to radius of tube. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால்